வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். உறவுகளே, ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பு பகுதி 17 கடந்த 2 நாட்களாக கிரகத்தின் தன்மைகளை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று அதனது தொடர்ச்சியாக ராகு கேதுக்கள் இவைகளின் தன்மைகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ராகு கேதுக்களை பற்றி பின்பு பார்க்கலாம் என்று. எனவே இந்த ராகு கேதுக்கள் கிரகங்கள் மொத்தம் 9 கிரகங்கள். அதில் 7 கிரகங்கள் மட்டுமே கிரக அந்தஸ்துகள் உள்ளன. மீதமுள்ள 2க்கு கிரக அந்தஸ்துகள் கிடையாது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அந்த கிரக அந்தஸ்துகள் இல்லாத கிரகம் இந்த ராகு கேதுக்கள் தான். ஏன் இவைகளுக்கு கிரக அந்தஸ்துகள் கிடையாது? இவைகளின் தன்மைகள் என்ன? இவைகள் ஜோதிட சாஸ்திரத்தில் எவ்வாறு பரிணமிக்கிறது? இதன்களின் பலன்கள் என்ன? இப்படியெல்லாம் நாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்னால் புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் உறவுகளுக்கும் ஓரிரு வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது உறவுகள், சொந்தங்கள் மற்றும் உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அனைவரிடத்திலும் நமது சேனலை எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். இந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாமல் ஆலய தொண்டுகள் என்னும் சொல்லக்கூடிய இறைப்பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேள்வி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யக்கூடிய இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறும் புண்ணியங்கள் இருக்கிறதல்லவா, அது அத்தனையும் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதால் நீங்களும் நமது குடும்பத்தில் ஓர் அங்கத்தினராக ஆகிவிடுகிறீர்கள். எனவே நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த புண்ணியங்கள் அத்தனையும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கிடைக்கும் என்று சொல்லிக்கொள்கிறேன். இதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் உங்களுக்கு வேண்டாம் உறவுகளே. எனவேதான் எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, கிரகங்கள் 9, அதில் 7க்கு மட்டும் கிரக அந்தஸ்துகள். மீதம் 2 கிரகங்களுக்கு கிரக அந்தஸ்துகள் கிடையாது. அந்த மீதம் உள்ள 2 கிரகங்கள் ராகு கேதுக்கள். சூரிய சுற்றி வரக்கூடிய 6 கிரகங்களும் எப்படி உருவானது என்று ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். அதாவது மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நெருப்பு பிளம்பில் இருந்து வெடித்து சிதறியதுதான் சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பம் என்பது சூரியன், சந்திரன், பூமி உள்பட புதன், சுக்கிரன், குரு, செவ்வாய், சனி இவைகள் சூரிய குடும்பம் என்பார்கள். இவைகள் மட்டுமே கிரக அந்தஸ்துகள் பெற்றுள்ளது. அந்த நெருப்பு குழம்பிலிருந்து வெடித்த துகள்கள் இவைகள் சூரியனின் தன்மையை ஒத்துப்போகும். சூரியனிடத்திலிருந்து பலம் வாங்கி இது பிரயோகப்படுத்தும். இது போன்ற தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு நடத்தியுள்ளேன், உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த ராகு கேதுக்கள் சூரிய குடும்பத்திலிருந்து வந்தது கிடையாது. இது சூரிய குடும்பத்திற்கு அப்பாற்பட்டது. இதனுடைய தோற்றம் எப்படி என்று பார்த்தீர்கள் என்றால், பூமி சூரியனை சுற்றி வரும் வட்டப்பாதை. எல்லா கிரகங்களும் பூமி உட்பட சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது என்பதை ஏற்கனவே நான் உங்களுக்கு நடத்தியுள்ளேன். இப்படி இந்த பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில்
சுற்றி கொண்டு வருகின்ற இந்த வட்டப்பாதையில் சந்திரன் அதேபோல் சூரியனை சுற்றி வருகின்றது. இதனுடைய வட்டப்பாதையும் நன்கு புரிந்து கொள்ளுங்கள். பூமியினுடைய சுற்றி கொண்டு வரக்கூடிய அந்த வட்டப்பாதையும் சந்திரன் சுற்றி கொண்டு வரக்கூடிய இந்த வட்டப்பாதையும் ஓரிடத்தில் வெட்டுப்படுகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வரும் பொழுது அந்த சுற்று வட்டப்பாதை அந்த வட்டப்பாதையில்தான் சுழன்று கொண்டு வரும் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அந்த சுற்று வட்டப்பாதையை சந்திரன் அதேபோல் பூமியினை சுற்றி வருகிறது. அது அதனுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வருகிறது. இப்படி இரண்டும் சுற்றி வரும் பொழுது ஓரிடத்தில் பூமியின் சுற்றுவட்ட பாதையும் சந்திரனின் சுற்றுவட்ட பாதையும் ஓர் இடத்தில் இப்படி வெட்டுகிறது. இந்த இடத்தில் வெட்டும் இந்த இடத்தில் தோன்றக்கூடிய அந்த புள்ளிதான் ராகு. மேலே தோன்றக்கூடிய புள்ளி ராகு, கீழே தோன்றக்கூடிய புள்ளி கேது. அறிவியல் விஞ்ஞானபூர்வமாக ஆராய்ந்து சொன்ன தகவல்கள் இது. நமது ஜோதிட சாஸ்திரத்தில் ராகு கேதுக்களின் தன்மைகள் அமிர்தம் கடைந்து அதை பருக போகும் பொழுது வாளால் பாம்பின் தலையை கொய்து அதற்கு விமோச்சனம் கேட்டு அதற்கு பாம்பின் உடலும் மனித முகமும் பாம்பின் தலையும் மனித உடலும் இப்படி மாற்றி அமைத்து இவைகள்தான் ராகு கேதுக்கள் என்று ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறது. இது ஒரு பெரிய கதைகள். இதை நாம் சொல்ல வேண்டுமென்றால் 3-4 எபிசோடு உங்களுக்கு வரும். நான் ஷார்ட்டாக உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் சொல்லியுள்ளேன். நல்ல ஆழமான ஒரு கதை இது. ராகு கேதுக்கள் பிறந்த கதை. கால நேரம் அமைந்தால் இதை பற்றி நாம் பதிவில் போடுவோம். அப்பொழுது அதை பார்த்து பயன்பெறுங்கள். இப்பொழுது எளிய வகையில் நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஜோதிட சாஸ்திர ரீதியாக இவ்வாறு சொல்லப்படுகிறது. நான் முன்பு சொன்னது அறிவியல் ரீதியாக சொன்னது. மொத்தத்தில் இந்த ராகு கேதுக்களுக்கு உருவம் கிடையாது. விஞ்ஞான ரீதியாக சொல்லும் பொழுது அந்த வெட்டும் புள்ளி என்பது கரும் நிறமாக ஆவதால் அதற்கு உருவம் கிடையாது என்று விஞ்ஞானபூர்வமாக சொல்கிறது. நம் ஜோதிட சாஸ்திரத்தில் மனித உடல் பாம்பின் தலை, மனித தலை பாம்பின் உடல் என்று மாற்றி நாம் ராகு கேது என்று உருவம் கொடுத்து வழிபடுகிறோம். இரண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள் அதுதான். பலாபலன்கள் ஒன்றுதான். நச்சு கிரகம் என்று அது சயின்ஸ் ரீதியாக சொல்றோம். இதை விஷக்கிரகம் என்று நாம் சொல்கிறோம். இரண்டும் ஏறத்தாழ ஒன்றுதான். இப்படி இந்த கிரகங்கள் இரண்டும் தீய கிரகங்கள் என்று சொல்லலாம், நச்சு கிரகங்கள் என்று சொல்லலாம். மற்ற கிரகங்களுக்கும் இதற்கும் உள்ள வேறுபாடு இன்னும் ஒன்று உள்ளது. கிரகங்கள் கடிகார சுற்றுவட்ட பாதை போல் சுற்றி வருங்கள். ஆனால் ராகு கேதுக்கள் கடிகார சுற்றுவட்ட பாதைக்கு எதிர்மறையாக வலம் வரக்கூடிய தன்மை வாய்ந்தவர்கள் இந்த ராகு கேதுக்கள். இப்பொழுது புரிகிறதா கிரகங்களில் இருந்து ஏன் இவைகள் வேறுபடுகின்றது, இவைகளுக்கு கிரக அந்தஸ்துகள் ஏன் கிடையாது என்பது மாணக்கர்களாகிய உங்களுக்கு இப்பொழுது புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கிரகங்கள் எல்லாம் சூரியனை சுற்றி வருகிறது. அதுவும்
கடிகார முள் சுற்றுவது போல் வலது புறமாக சுற்றி வருகிறது. ஆனால் ராகு கேதுக்கள் கடிகார முள் சுற்றுவட்ட பாதைக்கு எதிராக இடது பக்கத்திலிருந்து சுழன்று வரக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறது. கிரகங்களுக்கு தோற்றம் உண்டு, நிறம் உண்டு, சொந்த வீடு உண்டு. ராகு கேதுக்களுக்கு தோற்றம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, அவைகளுக்கு தன்மை உருவம் என்பதும் கிடையாது. நிறம் உண்டு, நீல நிறம் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ராகுவுக்கு நீல நிறம், கேதுக்கு பல நிறம், மல்டிபிள் கலர்ஸ். இது போன்ற தன்மையை வாய்ந்ததுதான் இந்த ராகு கேதுக்கள். இந்த ராகு கேதுக்கள் தீயவனவை மட்டும்தான் செய்யும். ஏனென்றால் இது வக்ரகதியில் சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம். வக்ரகதி என்றால் என்ன என்ற கேள்வி இப்பொழுது உங்களுக்கு வரும். இந்த வக்ரம் என்பது கிரகங்களின் செயல்பாட்டை எதிர்மறையாக மாற்றி அமைத்துவிடும். வக்ரம் பெறும் கிரகம் தன்னுடைய இயல்பான நிலையில் பலன்களை தருவதை விடுத்து அதற்கு எதிர்மறையாக பலன்களை கொடுக்க ஆரம்பித்துவிடும் நிலையே வக்ர நிலை என்று சொல்வோம். இதை நாம் இன்னும் தெளிவாக பார்ப்போம் பலாபலன் எடுக்கும் காலகட்டத்தில். வக்ரங்கள் இப்போது இந்த அளவிற்கு மட்டும் நீங்கள் புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். பலாபலன் எடுக்கும் பொழுது உங்களுக்கு அது முழுவதுமாக தெரிந்துவிடும். அதற்கு முன்பே உங்களுக்கு வக்ரம் என்றால் என்ன என்பதெல்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பித்துவிடும். பதிவுகளை நீங்கள் தொடர்ந்து பார்த்து வாருங்கள். சரி, இந்த ராகு கேதுக்கள் வக்ர நிலையில் சுழன்று வருவதால் இவை கொடுக்கும் பலன்கள் தீய பலன்கள் தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். ஜோதிடர்கள், முக்கால்வாசி ஜோதிடர்கள் அப்படித்தான் சொல்வார்கள். ஆனாலும் இந்த கிரகங்கள் ஒரு விதிவிலக்கு உண்டு. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்று ஜோதிட சாஸ்திர வழக்கு மொழி ஒன்று உள்ளது. அப்படி என்றால் என்ன சொல்ல வருகிறீர்கள் ஐயா என்று பார்க்கிறீர்களா? இது ராகு கேதுக்கள் கெட்ட கிரகம். இந்த கெட்ட கிரகம் ஒரு கெட்ட பாவகத்தில் கெட்ட கிரகத்தோடு இணைந்து அமரும் பொழுது எதிர்மறையான பலன், அதாவது கெட்டதுக்கு எதிர்மறையான பலன் எது? நல்லது. எனவே இந்த நல்ல பலனை கொடுக்க ஆரம்பித்து விடுகிறது. ராகுக்களின் தன்மைகள் எந்த அளவிற்கு உங்களுக்கு கெட்டதை வாரி வழங்குகிறதோ அதேபோல் நல்லதை உங்களுக்கு செய்ய ஆரம்பித்து விட்டாலும் வாரி வழங்குவதில் இந்த கிரகங்களுக்கு எந்த கிரகமும் ஈடு இணை கிடையாது. நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், ஒரு பிச்சை எடுத்து கொண்டு இருப்பவர் அல்லது அடுத்த வேளை உணவுக்கு பாக்கியம் இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இந்த ராகுவின் யோக பிராப்தம் அவருக்கு இருந்துவிட்டால் ஓவர் நைட்ல அவர் மில்லினியர்ஸ், பில்லினியர்ஸ் என்ற நிலையை கூட அடைந்து விடுவார். அந்த அளவிற்கு ஒரு அபரீத ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த ராகு கேது. இந்த ராகு கேதுக்கள் இரண்டுமே அது போன்ற யோகத்தை கொடுக்குமா என்றால் கிடையாது. ராகு மட்டும்தான் தருவார். அதற்குள்ளாரும் சூட்சமம் இருக்கிறது. என்ன என்று கேட்டீர்கள் என்றால், ராகு எப்பொழுதும் போகத்தை கொடுப்பவர். போகம் என்பது என்ன உங்களுக்கு தெரிந்திருக்கும். தெரியாதவர்கள் எப்பொழுதும் ஆனந்தத்தில் தன்னை மறந்து மூழ்கி கிடப்பது போகம் என்று அர்த்தம். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். தன்னை மறந்து ஆனந்தத்தில் காலத்தை கழிப்பது போகம். அந்த மகிழ்ச்சியை நாம் அடைகிறோம் என்ற நிலையை உணர முடியாத அளவிற்கு நீங்கள் ஒரு போதை இருக்கக்கூடிய நிலையை தான் போகம். இந்த போகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் ராகு.
அப்போ இந்த போதை, போகம் இவையெல்லாம் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? செல்வச் சேர்க்கை இருந்தால் கிடைக்கும். வயிற்றுக்கு சாதம் இல்லாதவர்கள் அப்படி இருக்க முடியுமா? போகத்தை தேடி அலைய முடியுமா? முடியாதல்லவா? ஆனால் வசதியாக இருப்பவர்கள் அப்படி இருக்க முடியும். எனவே தான் அவர்களுக்கு போகத்தை கொடுத்து சரி, நல்லது தானே அது. மகிழ்ச்சியாகவும், ஆனந்தமாகவும், செல்வந்தமாகவும் இருக்கிறது நல்லது தானே என்று பார்த்தால், கடைசியில் எங்கோ ஒரு அடி, தடால் என்று ஒரு அடி, இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். உதாரணத்திற்கு, நிலை கொள்ளாமல் ஒரு ஆல்கஹாலை அருந்திவிட்டு வாகனத்தை ஓட்டிச் செல்லும் பொழுது, தன்னை மறந்து ஆனந்தமாக அந்த போதையில் செல்லும் பொழுது, எதிரே வரக்கூடிய வாகனத்தின் மீது மோதுகிறோம் என்ற நிலை கூட தெரியாமல் மோதினால் என்னவாகும்? அந்த இடத்திலேயே விபத்துக்குள்ளாகி உயிர் பிரியும் நிலையும் அடைந்துவிடும். அப்படி ஒரு நிலையை தரக்கூடியவர் தான் இந்த ராகு. கேது இதற்கு மாறாக உங்களுக்கு இந்த போகம், ஆனந்தம், மகிழ்ச்சி என்பது எதுவுமே கொடுக்க மாட்டார். கஷ்டம், துன்பம், துயரம் இவைகளை உங்களை அனுபவிக்க 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 வைத்து விரக்தி அடைய வைப்பார். விரக்தி அடைந்து வாழ்க்கை என்றால் இதுதானா? பிள்ளை என்றால் இப்படித்தான், வீட்டுக்கார பெண் என்றால் இப்படித்தான், உறவுகள் என்றால் இப்படித்தான், இறைநிலை என்றால் இப்படித்தான் என்ற அந்த ஞானத்தை கடைசியில் கொடுத்து விடுவார் கேது பகவான். விரக்திக்கு கொண்டு போய் அந்த விரக்தியால் கிடைக்கக்கூடிய அறிவையும் யூகிக்கக்கூடிய தன்மையும் உங்களுக்கு அளப்பரிய முற்றி போன பிறகு உங்களுக்கு ஞானம் என்னும் நிலை கிடைக்கும், அடைவீர்கள். அதை நோக்கி இழுத்து கொண்டு போகக்கூடியவர் தான் இந்த கேது. கேதுவின் அனுகிரகம் உள்ளவர்களுக்கு இயற்கையாவே ஞான அறிவு இருக்கும். அவர்கள் சொல்வாக்கு பலிக்கும். அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்கள் கண்டிப்பாக நல்ல நிலையில் அடையலாம். நல்லது மட்டுமே அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஏனென்றால் அவர்கள் வாழ்க்கையில் பட்ட அனுபவத்தை தான் உங்களுக்கு கொடுக்கிறார்கள். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்வதற்கிணங்க, யான் பெற்ற துன்பம் எவரும் இனி பெறக்கூடாது என்பதற்காக சொல்பவர்கள்தான் இந்த கேதுவின் தன்மை உள்ளவர்கள், கேதுவின் அனுகிரகத்தில் பிறந்தவர்கள், கேதுவால் கிடைக்கக்கூடிய ஞானம் பெற்றவர்கள். அவ்வளவு அபரிதமான கிரகம் இந்த கேது. கிரகங்களிலேயே மிகவும் பலம் வாய்ந்த கிரகம் எது என்றால் கேதுதான். நட்சத்திரங்களிலும் மிக உன்னதமான நட்சத்திரங்கள் கேதுவின் நட்சத்திரம்தான். இப்படி கேதுவிற்கு பார்ப்பதற்கு அது அசுப கிரகம் என்று நிறைய பேர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே மிக மிக நல்ல கிரகம் எது என்றால் கேது கிரகம்தான். இந்த மானிட வாழ்க்கையை உங்களுக்கு தோலுரித்து காட்டி ஞான மார்க்கத்தின் இழுத்துச் சென்று இறைவனின் பாதத்தை அடையச் செய்யக்கூடிய ஒரே ஒரு கிரகம் கேதுதான். மிகச் சிறந்த கிரகம். சரி மாணக்கர்களே, உறவுகளே, இதனுடைய தொடர்ச்சி நாம் பார்க்கலாம் நாளை. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக்கிற உறவுகளே.